இப்ப தமிழ்நாட்டுல வந்து இந்த போதை பழக்கம் வந்து அதிகரிச்சிட்டு அப்படின்னு சொல்றாங்கல்ல, இந்த செய்தி வந்து மிகைப்படுத்தப்பட்டிருக்குதா இல்ல உண்மைக்கே போதை பழக்கம் இருக்குதா? இல்லை, கண்டிப்பாக இருக்குது. மிகைப்படுத்தலை, உண்மையிலே இருக்கிறது தான் அவங்க இது பண்ணுறாங்க. முன்னெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. இப்போல்லாம் ஒயின் ஷாப்புக்குள்ள ஒருத்தன் போகிறதுனா பக்கத்தில் அப்படி பார்த்துட்டு போவான், யாரும் தெரிஞ்சவங்க பார்த்துடக்கூடாதுன்னு பார்த்துட்டு போவான். ஆனால் இன்னைக்கு அந்த சூழ்நிலை கிடையாது. தண்ணி அடிக்கிறது ஒரு ஸ்டேட்டஸாக கொண்டு போயிட்டாங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து இன்னும் இதாகி போய் இன்னைக்கு நிறைய போதைப் பொருள்கள் நிறைய வந்து வெளிநாட்டு போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டுக்குள்ள அதுவும் ரொம்ப சர்வசாதாரணமாக கிடைக்கிற ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. அதில் வந்து அதனால அது வந்து மிகைப்படுத்தப்பட்டோன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா பெண்கள் முதற்கொண்டு பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? காவல்துறை இல்லை அதுக்கான இதெல்லாம் வந்து சரியான முறை இல்லையா? எப்படி இந்த மாநிலத்துக்குள்ள போதைப் பொருள் வருதுங்கிறத தடுக்கக்கூடிய ஏன் தடுக்காம விட்டுருக்காங்க? இதுக்கெல்லாம் பின்புலமாக இருக்கிறது யாரு? இதுக்கு இருக்க சாதாரண ஆட்கள் கண்டிப்பாக அதை செய்ய முடியாது. நிச்சயமாக பின்புலமாக இருப்பது வந்து பெரிய பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்களுடைய இதில் தான் நடந்துகிட்டு இருக்கு. இதை கண்டிப்பாக தடுக்கப்பட வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும்.